மயிலாடுதுறை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றக்கூடிய குமாரவேல் என்பவர் ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அதிகாரி. அதை விட அவர் ஒரு பயந்தாங்கொல்லி. கடந்த 2021-22 கொள்ளிடம் சரகம் தாண்டவங்குளம் ஊராட்சி உதயபுரம் நடுநிலைப்பள்ளியினுடைய அந்த பள்ளியினுடைய குழு புதுப்பித்தல் மற்றும் அங்கீகாரம் வேண்டி அது அனுப்பப்பட்ட கோப்புகளானது 3 ஆண்டுகள் இந்த அலுவலகத்திலே முடக்கி கிடக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளாக அந்த கோப்புகள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இவருடைய பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு எந்த திறமையும் இல்லை, நிர்வாக திறமையும் இல்லை, ஊழியர்களை வேலை வாங்கக்கூடிய திறமையும் இல்லை. கண்காணிப்பாளரையும் அதே மாதிரி அவருடைய உதவியாளர் 2 பேருடைய சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இவருடைய பணியானது இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதன் காரணமாக ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பள்ளியானது 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் இறந்து விட்டார். அவருடைய கொலைக்கு காரணமானவர் இந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர். மாநில கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய செயல்பாடு இருக்கிறது. 9/1/2025 பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாரு. பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு நாங்க கொடுத்த 9 கோரிக்கைகள்ல இந்த 2 கோரிக்கை மீது நாங்க உடனடியாக 1 மாதத்துல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாரு. இது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு பிறகு நாங்க முறையாக தபால் கொடுத்தோம், தீர்மானம் கொடுத்தோம். அதனடிப்படி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆகையினால இது ஆர்ப்பாட்டம் முதல்கட்ட போராட்டமாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். மண்டல அளவிலான போராட்டமாக இது உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.